இன்றைக்கு நாம மகாலய அமாவாசை பற்றியும் அதோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்வேதாதேவி என்பவள் இறந்து போன நமது மூதாதையர்களின் கையில் சேர்த்து விடுகிறாள். நமது வீட்டு வாசலில் நிற்கும் பித்ருக்களுக்கு எள் தர்ப்பணம் செய்து பிண்டம் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று இறந்து போன மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தால் யாரை நினைத்து திதி கொடுக்கிறோமோ அவர் மட்டும் வந்து திதியை பெற்றுக்கொள்வார். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் திதி கொடுத்தால் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து திதியை பெற்றுக்கொள்வதாக ஐதீகம். இதனால் நமது முன்னோர்களும் சிறு வயதில் இறந்தவர்களும் துர்மரணம் அடைந்தவர்களும் நற்கதி அடைவார்கள். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட்ட நம் பெற்றோருக்கு திதி கொடுப்பது நமது கடமை. அவதார புருஷர்களான ராமன், கிருஷ்ணன் ஆகியோர் கூட தங்கள் பெற்றோருக்கு திதி கொடுத்து இருக்கிறார்கள். பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமது குலத்தை காக்கும். மகாலயபட்ச காலத்தில் கோவிலில் உள்ள புனித தீர்த்தம், நதிக்கரை, குளக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்தால் பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நேரடியாக நாம் வழங்குவதை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்குவார்கள். தேவர்களின் கணக்குப்படி அவர்களுக்கு புரட்டாசி மாதம் நடுராத்திரி வேளையாகும். அப்போது நிசப்தம் நிலவும். எனவே தேவர்களை ஆராதிப்பதற்கும் பித்ருக்களை உபசரிப்பதற்கும் இதுவே சிறந்த காலமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மகாலய பட்சம் வருகிற 8ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி மகாலய அமாவாசையாகும். மகாலய அமாவாசைக்கு நம்ம எப்படி நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகாலய அமாவாசை என்று காலை குளித்து முடித்து அருகில் உள்ள கோவில்களில் இருக்கும் நீர்நிலைகளிலோ அல்லது கடற்கரை பகுதியிலோ பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை நைவேத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் இறையடியவர்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் வழங்குவது சிறப்பான பலனை தரும். தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் கடற்கரை, கோடியக்கரை, பவானி ஆடுதுறை, குமரித்துறை, தில தர்ப்பணபுரி, திருவையாறு, மன்னார்குடி, வேதாரண்யம், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ஆகிய இடங்கள் குறிப்பிடத்தக்கவை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் தர்ப்பணத்தை இல்லத்தில் வைத்து கொடுக்கலாம். இந்த தர்ப்பணத்தால் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் தீரும்.